பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒரு மனைவி தன்னுடைய தாயை கவனிப்பதற்கு, தன்னுடைய தாய்க்கான கடமைகள் நிறைவேற்றுவதற்கு எந்த ஒரு நிலையிலும் ஒரு கணவன் தடையாக இருக்கலாம்னா தடையாக இருக்கக்கூடாது. அவங்களுக்கான உரிமைகளை கடமைகளை செய்வதற்கு அவங்களுக்கு அனுமதிக்க வேண்டும். அது மார்க்கம் வலியுறுத்துது. அதே போன்றுதான் ஒரு மனைவி கணவனுடைய குடும்பத்திற்கே பொறுப்பாளியாக இருக்கிறனால கணவனுடைய கடமை எதுவோ அது மனைவியினுடைய கடமையும் சேர்த்துதான். நல்லா விளங்குங்க. கணவனுக்கு ஒரு விஷயம் கடமை அப்படின்னா அது மனைவிக்கும் கடமை தான். அப்போ கணவன் தன்னுடைய தாயை பராமரிக்கிறான் அப்படின்னா அந்த தாயை பராமரிக்கக்கூடிய விஷயத்துல மனைவியும் என்ன செய்யணும், ஒத்து போகணும், ஒத்துழைக்கணும். ஏன்னா அவளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல் மர்அத்து ரஅய்யத்து அன் பைத்தி ஜௌஜிஹா வ அவுலாதிஹா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஹதீஸுடைய தொடர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அந்த ஹதீஸுடைய தொடரில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 893வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில வல் மர்அத்து ராயியத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா அப்படிங்கிறாங்க. ஒரு பெண் இருக்கின்றாலே கணவனுடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளியாகிறா. அப்ப கணவனுடைய பொறுப்பு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மனைவியுடைய பொறுப்பு என்பதை புரிஞ்சுக்கணும். அதனால கணவனுடைய தாயை கணவன் கவனிக்கிறார் அப்படின்னா அந்த கணவனுக்கு ஒத்துழைப்பு பண்ணணும், அவங்கள கவனிக்கணும் என்ற விஷயங்களை எல்லாம் ஒரு பெண் என்ன செய்யணும், கண்டிப்பாக பேணிதாகணும். ஒரு பெண்ணை ஒரு சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரியாக மார்க்க வைக்க சொல்லணும். அந்த பெண்ணுக்கு என்ன உரிமை இருக்கு என்பதை மார்க்க நமக்கு சொல்லுது. ஆனா அதே நேரத்தில் அவங்களும் என்ன செய்யக்கூடாது, அப்படி எனக்கெல்லாம் இதில் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி என்ன செய்வது, தட்டி கழித்து விட்டு செல்வதற்கு அனுமதி இல்லை. அதே போலதான் இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். மனைவியுடைய தாய் இருக்கிறாங்க அல்லது தந்தை மட்டும் இருக்கிறார் அப்படின்னா அதை கவனிப்பதற்கு மனைவிக்கு உரிமை இருக்குன்னு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அதே போலதான் என்ன செய்யணும்னா கணவனுடைய பெற்றோரை பார்ப்பதற்கு எப்படி ஒரு மனைவி அதுக்கான ஒத்துழைப்பு தராளோ அதே போல மனைவியினுடைய பெற்றோர்களை பார்ப்பதற்கு ஒத்துழைப்பு தரணும். எங்க அம்மாவை தான் பார்க்கணும், உங்க அம்மாவெல்லாம் பார்க்கக்கூடாது, அவங்களாம் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இல்லை. ரெண்டு பேருக்குமான கடமைகள் இருக்கு. அது ரெண்டு பேருமே பரஸ்பரம் என்ன செய்யணும், விட்டு கொடுத்து நடந்தாதான் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும். பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஏதோ ஒரு விதத்துல சொன்னாங்க அப்படின்னா குற்றவாளிகளா ஆயிடுவோம். அல்லாட்ட பதில் சொன்னீங்க. ஏன்னா பெற்றோருடைய வெறுப்பு என்பது அல்லாஹ்வினுடைய வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காரியம் என்பதை கவனத்தில் கொள்ளும்.